வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள், உங்களோட கொள்கை தான் என்ன, அல்லாட்டி உங்களோட கோட்பாடு தான் என்ன? சாவகச்சேரி வைத்தியசாலையிடம் பெற்ற ஊழல்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்த நீங்கள், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பாராபட்சமின்றி சமரசம் இல்லாத ஆதரவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம். அதுக்கு பிறகு போய் டக்ளஸை போய் தலைவரிடம் கொண்டு வந்தீங்கள், சரி விட்டுட்டோம். அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசிட்ட போனீங்க, அதையும் விட்டுட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தா அனுரைட்ட போய் டீல் கிடைச்சிங்க, சரி அதையும் விட்டுட்டோம். சரி அதையும் பிற்பாடு பார்த்தா தேர்தல் காலகட்டங்களில் உங்களுடைய குரலில் ஏகப்பட்ட கேவலமான கொச்சையான ஆபாச வார்த்தைகள் உங்களது குரலில் வெளியானது. சரி அதை கூட நாங்கள் ஏஐ டெக்னாலஜி, வாய்ஸ் க்ளோனிங், வாய்ஸ் ஸ்ட்ரீமிங், சரி அதை கூட விடுவோம். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு வழங்கப்பட்ட 20,487 வாக்குகளும் படித்தவர்களோ அல்லது இளைஞர் பட்டாளமோ அல்லது சோசியல் மீடியாஸ்ல ஆக்டிவா உள்ளவங்களோ உங்களுக்கு வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் இல்லை. சாவகச்சேரி பிரச்சனையை மட்டும் அடிப்படையாகவே வைத்துக் கொண்டு உங்களுக்கு வாக்கு செலுத்தியவர்கள், உங்களுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விமர்சனங்கள் உலகெங்கும் விழுந்த போதும் நான் மட்டும் சரி எல்லாத்தையும் போட்டுட்டு கடந்து போய் சகிப்புத்தன்மையோட உங்களை பற்றி நான் ஒன்றுமே வாய் திறக்காம இருந்தேன். ஆனால் இன்றைக்கோ நான் கட்டாயம் வாய் திறந்து ஆகப்படும் என்ற கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். காரணம் என்ன? இவ்வளவு காலமும் எங்களோட யாழ்ப்பாணத்து எம்பிக்களை பார்த்து, யாழ்ப்பாணத்து மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து அக்கம் பக்கத்து மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் தான் சிரிச்சு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு சிங்களவனும் சேர்ந்து சிரிக்கிறான்டா, போய் பாருங்கடா பார்லிமெண்ட். ஒட்டுமொத்த சிங்களவனும் பார்லிமெண்ட்ல இருந்த படிச்சவங்களும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்கள் எந்த இடத்திற்கு எமது மக்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றீர்கள் என்று நீங்களே சற்று கற்பனை செய்து பாருங்க. உங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? முழுக்க நீங்க மட்டும். ஏதோ நாங்கள் என்ன செஞ்சாலும் இந்த உலகம் எங்களை திரும்பி பார்க்கணும், நாம என்ன செஞ்சாலும் அது ஒரு பேசுபொருளாக, ஒரு பரபரப்பாக இந்த உலகத்துல பேசப்படணும், ஒரு அட்டென்ஷன் சீக்கிராக மட்டும் இந்த உலகத்துல நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்றீங்களோ எனக்கு கண்டா தெரியல. ஐயா அர்ச்சுனா பூமராதன் அவர்களே, மன்னிச்சு கொடுங்க. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே, நாம என்ன செஞ்சாலும் அது நாளைக்கு ஒரு தலைப்பு செய்தியா வரணும், நாம என்ன செஞ்சாலும் இந்த உலகங்களை திரும்பி பார்க்கணும் என்று வாழ்றது பேர் வாழ்க்கை இல்லை, அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நாம என்ன செஞ்சாலும் ஏன் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலும் கூட 4 பேர் நல்லா இருக்கும், நல்லா வாழ வைக்கணும், அதுக்கு பேர் தான் ஐயா வாழ்க்கை. 4 பேர் சாப்பிடுவோம், எதுவுமே தப்பு இல்ல. வந்தது, வாழ்ந்தது, செஞ்சது, சேர்த்தது விஷயம் இல்லைன்னா நாம செத்து போன பிறகு நம்மளோட பேரை சொன்னா இந்த உலகத்துல என்ன நிக்குது அதான் விஷயம். உங்களோட பாராளுமன்றத்துக்கு போய் மக்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு வாங்கன்னு போய் அனுப்பி வச்சா அங்க போய் உங்களுக்கு என்ன காதல் வடி கிடக்கு பார்லிமெண்ட்டுக்கு? அவ என்னடானா பார்லிமெண்ட்டுக்கு மேல ஃபிளைங் ஜூஸ் கொடுக்குறா, நீங்க என்னடா கீழே இருந்து ஹாய் சலோ அப்படின்னு கையை காட்டுறீங்க. ஏன்னா பார்லிமெண்டா பாக்காடா என்ன 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 நடக்குதுடா இங்க? ஆமா, இவரு பெரிய கில்லி பட விஜய், அவனுடைய திரிசா. எமது தமிழ் மக்களுக்கான மிகப்பெரிய தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான ஐயா ஒரிசா பாலு கூட இந்த அளவு தங்கத்தை தேடி அழிஞ்சிருக்க மாட்டாராப்பா. ஆனா நீங்க என்னடா விடிஞ்சா பொழுது போட்டா தங்கத்தை காணையில தகர டப்பாவா காணையில தேடி கொண்டு தெரியுது. நீங்கள் சஜித் பிரேமதாச சீட்ல இல்ல, நீங்கள் வேணுமெண்டா அங்க சபாநாயகர் சீட்ல வேணும்னா போய் உட்காருங்க, அது உங்களோட பிரச்சனை. அங்க போய் எந்த சீட்ல உட்கார மாட்டது முக்கியம் இல்லை, நாங்கள் எந்த ஆசனத்துல உட்கார்ந்தாலும் எமது தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சம், என்ன செஞ்சு முடிச்சம், அதான் முக்கியம். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும் தோற்றம் போல களிர் மதில் பாயும் நின் களிர் என்றும் அடங்கலவே போர் எனில் புகழும் புனைகளால் மறவர் காடு நனிசேய கிடந்த நாடு செல்வோம் சென்றோம் என்னார் உணகடல் பின்னதாக உடகடல் வெண்டதை உணரனில் வான் குழம்பு அரைப்ப வலமுறை வருதலும் உண்டென்று அலமண்டு நெஞ்சு நடுங்கு அவலம் பாய துஞ்சா கண்ண எம் தமிழ் அரசு மக்களை கூச்சுடனும் மேல் வரினும் கூடி நின்று எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக பாயும் மீட்டிக்கும் தரித்து வரும் தோட்டாக்கும் கூட தவிட்டாமல் மார்பை காட்டுகின்ற வீரர் கூட்டம் எங்கி அது எமது தமிழீழத்தின் வீறு கொண்ட வாலிபர் கூட்டம் என்று நான் காலந்தோறும் வானொலிகளில் முழக்கமிடுகின்ற தகுதியை தந்திருக்கின்ற எங்கள் ஊரோடும் உயிரோடும் உணர்வோடும் எமது உதிரத்தோடும் நீக்கமென நிறைந்திருக்கின்ற இமைப்பொழுதில் நெஞ்சில் நீங்காது நிறைந்திருக்கின்ற எமது தமிழகத்தின் அடுத்த தலைமுறை தங்கங்களே, உங்களோட கவலையை பார்த்து பார்த்து எனக்கும் வாயில தகப்படுவார் ஐயா வருது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவரை பார்த்தா
உங்களுக்கு உங்களோட கௌசல்யா தங்கம் பண்ணா எங்களுக்கு எங்களோட தமிழக மக்கள் அனைவரும் தங்கம் தான். சரி, எப்படியோ போகட்டும். இவ்வளவு காலம் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர். ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பகுதி மக்களுடைய பிரதிநிதி. ஆகவே மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு நாளை அரசாங்கமே உங்களுக்கு பணம் தரும். எதற்காக? மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. அந்த பணத்தை வச்சுக்கொண்டு மக்களுடைய குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம், மக்களுக்கு என்னென்ன அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொண்டு போகலாம் என்பதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்க வேண்டுமே ஒழிய இந்த தங்கத்தை காணல தகரத்தை காணல தெரிகிறது சும்மா அந்த ஸ்வாக் கொடுக்கின்ற பேர்ல கண்ணாடியை போட்டு ஏதாவது காமெடி பண்றது, மற்ற இந்த நாங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு தலைப்பு சீரியா வர வேண்டும் என்ற காரணத்துக்காக சும்மா ஒரு சில விஷயங்களை செய்யறது. தயவு செய்து எல்லாம் விடுங்கோய். கடைசியா ஒன்று சொல்லிட்டு போ. கெட்டவனாக வாழ்வது மிகவும் சுலபம், சரியான ஈஸி. ஆனா நல்லவனா வாழ்றது கஷ்டம். அதுக்கு கூட பொறுமை தேவை, கூட சகிப்புத்தன்மை தேவை. ஆனா கெட்டவனா இருந்துட்டு ஒரு கட்டத்துல மனம் மாறி நல்லவனா வாழ வலிக்கிறது அதை விட கஷ்டம். கெட்ட பேர் எடுக்க எங்களுக்கு ஒரு செகண்ட் காலம், ஆனா நல்ல பேர் எடுக்க காலமாகும். ஆகவே நல்ல பேர் எடுக்கிறது கஷ்டம், நல்ல பேரை காப்பாத்துறது அதை விட கஷ்டம். அதுக்கு நிறைய பொறுமை வேணும், தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். மரணத்துக்கு கூட பயப்படாத துணிவு, நிறைய சகிப்புத்தன்மை. ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, கோடிக்கணக்கான விமர்சனங்களை எங்கள் மீது பொழிந்தாலும் கூட அதை ஏற்றிக்கொண்டு சகித்து கடந்து கண்ணை மூடி போகக்கூடிய அந்த மன உறுதி